நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, தளபதி பர்த்டேக்கு எங்களுக்கு அப்டேட் வந்தே ஆகணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் அவளை காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் உங்களுக்கு டபுள் ட்ரீட்டாக தர்றோம்ப்பா அப்படின்னு ஒரு பயங்கரமான தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன தகவல் பார்த்துருவோமா? எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்கள் தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக இருக்கிறாரு. அவருக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா ஃபுல்லாவே ஒரு பயங்கரமான பிசினஸ்லாம் இருக்கு. ஜூன் 22ஆம் தேதி அவருடைய பிறந்தநாளை கொண்டாட போறாரு ஒரு நடிகரா. அதுதான் அவருக்கு ஒரு கடைசி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் படத்தில் நடிக்க மாட்டேன், முழு நேர அரசியல்வாதி அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அந்த வகையில ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை தான், இந்த பர்த்டேக்கு ஒரு பயங்கரமான சூப்பரான அப்டேட் எங்களுக்கு வேணும், அந்த அப்டேட்டை நாங்கள் கொண்டாடுற கொண்டாட்டம் யாருமே பார்த்துருக்க கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்டேட் வருமா வராதா அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன காரணம்னா, படம் அடுத்த வருஷம் பொங்கல் தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்தா ஒரு எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு படக்குழு யோசிச்சதாக பல தகவல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இல்லைப்பா, தளபதி பர்த்டே எனக்கு ஒரு அப்டேட் கொடுக்கல அப்படின்னா ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்ம அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணதாக தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை வரும் பட்சத்தில் அது ஃபர்ஸ்ட் ட்ரீட். ரெண்டாவது ட்ரீட் பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கமாக ஒரு புது நடிகருடைய படம் வந்துச்சு அப்படின்னா அந்த படங்கள் பெருசாக கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். இன்ஃபேக்ட் ஒரு படம் 10 கோடி கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயமா ட்ரேடிங் வட்டாரத்தில் பேசுவாங்க. ஆனால் இவருடைய படங்கள் ரீரிலீஸ் ஆனாலே குறைஞ்சபட்சம் 20 கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தளபதியுடைய மார்க்கெட் இருக்குது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சச்சின், போக்கிரி, குறிப்பாக கில்லி, இந்த படங்கள்லாம் எவ்வளோ பெருசாக கலெக்ஷன் பண்ணிச்சு ரீரிலீஸில் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த வகையில் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த வருஷம் மெர்சல் படம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த படம் வந்துச்சுன்னா தாறுமாறா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் இப்போவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, அந்த படம் வரும்போதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். நிறைய அந்த படத்தை சுற்றி சர்ச்சைகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி படம் ஜெயிச்சிச்சு. ஸோ இந்த பர்த்டே எங்களுக்கு மீண்டும் ஒரு மெர்சல் பர்த்டேவா இருக்குது. ஏன்னா 2 தடாலான அப்டேட்டு ட்ரீட் அப்படின்னா எங்களுக்கு ஜாலி தான் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சந்தோஷமா இருக்கிறாங்க தளபதி ஃபேன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.